Hello friends, வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் பகவதி சக்கி முத்து ஃப்ரம் மும்பை முத்து பாப்பா இன் கன்னியாகுமரி. இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ரொம்ப ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சுது. யாருன்னு சொன்னால் இன்னைக்கு தேர்ஸ்டே வீக்லி நிஃப்டி ஆப்ஷன் செட்டில்மெண்ட் இருக்குது. நேற்று வந்த மாதிரி வருமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் மார்க்கெட் 23,670 90 வரைக்கும் தான் போச்சுது ஓப்பன் பண்ணு. அதுலேருந்து ஸ்டெடியாக ஒரு 10:30 மணிக்குள்ள 23,590 ஒரு 100 பாயிண்ட் கீழே வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து 23,600 23,660 640 ரேட்டில் ஒரு 2 மணி வரைக்கும் கண்ட்ரோலாக இருந்தது. அது ஹை லோயர் லோ லோயர் ஹை அந்த பேட்டர்னில் தான் இன்ட்ராடேயில் கன்சல்ட் இருந்ததை தவிர மேலே போகிறதுக்குள்ள சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதே நேரத்தில் 2 மணிக்கு அப்புறம் ஒரு ஜர்க்கு ஆச்சு. 23,503 நேற்று புதன்கிழமை 23,496 அதோட ஒரு 7 பாயிண்ட் மேலே இன்னைக்கு கடையில் அது ஒரு 3 2 3 மணி தான் இருக்கும். அதுலேருந்து க்ளோஸ் ஆனது 23,503 லோ வந்ததுக்கப்புறம் 23,526 க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 162 பாயிண்ட் டவுனு. இது என்னன்னா போன டிசம்பர் மாதத்தில் ஒரு நாள் 23,460 லோ வந்துடுது. போன வாரத்தில் போன வாரம்னா 23,496 நேற்று வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 23,551 540 எல்லாம் வந்திருக்கு. ஆனால் க்ளோசிங் ஆனது 23,520க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகி கீழே க்ளோஸ் ஆனது இல்லை. இன்னைக்கு க்ளோஸ் ஆனதை பார்க்கும்போது ஏற்கனவே இந்த வாரத்தில் 4 நாளில் கன்சல்டேட்டட் சார்ட் 4 நாளும் கீழே தான் ஹையர் லோ ஹையர். இன்னைக்கு 23,526 க்ளோஸ் ஆகிருக்கு நேற்று இது. அதனால் நாளைக்கு வீக்கெண்டு செகண்ட் வீக் ஃப்ரைடேயில் 23,690க்கு மேலே போகாது. சப்போர்ட் என்னன்னா 460 496 2 நாள் வந்திருக்கனால நாளைக்கும் 500 மெயின்டைன் பண்ணலாம். அப்படி இல்லை 460 கீழே போனால் 23,440 23,390 வர்றதுக்கு நாளைக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருக்கேன் 520க்கு கீழே போனால் டவுன் ட்ரெண்ட் ஆகும். 23,490 க்ளோசிங் ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி 526 க்ளோசிங் இருக்குது. ஆனால் ஃபர்தர் போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. 23,360 330 நாளைக்கே வந்தாலும் வரலாம். அப்படி இல்லை அடுத்த வாரம் 3வது வாரம் மண்டே டு ஃப்ரைடே எனி ஒன் ஆஃப் த டேயில் வரலாம் சான்சஸ் நிறைய இருக்குது. அப்சைட் லிமிட்டட் டவுன் செல் அன்லிமிட்டெட். இது இப்போ சொல்லலை. ஆல் டைம் ஹை லெவலில் இருக்கும்போது ஆகஸ்ட் செப்டம்பரில் இருக்கும்போது 26,270 இருக்கும்போது 25,870 25,870 இருக்கும்போது அப்சைட் லிமிட்டட் டவுன் சைட் அன்லிமிட்டட்னு அப்படி நான் சொல்லியிருக்கேன். 23,870 இன்றைக்கி 23,520 பார்த்துக்கிடுங்க. எவ்வளோ இன்றைக்கி கிட்டத்தட்ட 2,000 பாயிண்ட் கீழே டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. 23,520 25 3,000 பாயிண்ட்டு 2,000 பாயிண்ட்டு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. மேற்கொண்டு ஏன்னா ஏற்கனவே ஒரு 10% க்ளோஸ் ஆயாச்சு. இந்த 500 லெவலில் 12% அப்படிங்கும்போது 23,320 220 வந்தால் கரெக்டாக 12% இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக் அடுத்த தேர்ட் வீக்கில் எப்படி க்ளோசிங் ஆகிறத வச்சு தான் ஃபோர்த் வீக் ஃபிஃப்த் வீக் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு பிப்ரவரி ஜென்ரல் பட்ஜெட் இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும் ஜென்ரல் பட்ஜெட் எப்படி இருக்குன்னு சொல்லி. மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் கம்மி, கீழே வர்றதுக்கு சான்சஸ் நிறைய. அவ்வளோதான். பேங்க் நிஃப்டி அன்றைக்கி பார்த்தம்போது ஏற்கனவே நேற்று 49க்கு கீழே இருந்து க்ளோசிங்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கும் 50,000க்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று லோவும் 49,400 ப்ளஸில் இருந்து இன்றைக்கி லோ 49,228 இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப் கீழே தான் வந்திருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் 50க்கு கீழே போனால் 40 ஈஸியாக வந்துடும்.
49 க்ளோஸ் ஆனால் கீழே ஒரு டார்கெட் கொடுத்துருக்கேன். இந்த ஜனவரி செட்டில்மெண்ட்லேயே 46,690 வரலாம் 2 வாரத்தில். அப்படி இல்லை ஜெனரல் பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 48,600 ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் வரும். உடனே கீழே வராது, 9 கவுண்டில் வராது. அதனால் பார்த்துக்கிடுங்க. 50,120க்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. போனால் பிந்தாஸாக ஷார்ட் பண்ணுங்கள். யூஆர் த மாஸ்டர். டவுன் சைடு அன்லிமிட்டெட், அப் சைடு லிமிட்டெட். இன்றைக்கி கூட உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வந்து 49,200 வச்சோம். அதே நேரத்தில் 49,700 800 வரைக்கும் தான் போயிருக்கு. அதுக்கு மேலே போகலை. ஸோ ஒரு 500 பாயிண்டில் மேலே கீழே 300 பாயிண்ட் மேலே போகும், 400 பாயிண்ட் கீழே வரும், 200 பாயிண்ட் கீழே வரும், 300 பாயிண்ட் மேலே போகும். அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருக்கும். தவிர விசேஷமாக எதுவுமே பேங்க் நிஃப்டியும் பண்ண முடியாது. இது தவிர ப்ராட்பேண்ட் எல்லா ஸ்டாக்குமே 30-35% கீழே வந்தாச்சு. நிறைய பேர் ஹை லெவலில் வாங்கி வச்சுருக்குறாங்க. நிறைய அட்வைஸ்லாம் 26 வரும், 27, 28, 29 வரும், 25 மார்ச்சில், டிசம்பரில் வரும் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலை பார்க்கும்போது உங்களுக்கு 26,277 ஆல் டைம் ஹை லெவல் கிராஸ் பண்ணுறதே கஷ்டம். ஏன்னா இப்போது ஃபஸ்ட் லெக்கு, செகண்ட் லெக்கு, 3வது லெக்கு அனிமா இந்த வாரம் அடிச்சிடும். 460 லோவில் இருக்குது. அதுக்கு கீழே போச்சுன்னா ஃபர்தர் டவுனில் தான் போகும், மேலே போகாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் டெய்லி ஆப்ஷனில் 20,000, 30,000, 40,000, 50,000 கோடிக்கு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃப்யூச்சரில் வாங்குகிறாங்க, இதில் விற்பாங்க. அது ஏன்னா ஹெட்ஜிங்கில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கேஷ் மார்க்கெட்டில் பார்த்தாலும் டெய்லி 1000, 2000, 3000 கோடி ரூபா கேஷில் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. டொமஸ்டிக் ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 2 பேர் தான் மெயினாக இருக்க. மியூச்சுவல் ஃபண்டு, எல்ஐசி, எஸ்பிஐ, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஃபாரின் ஃபண்ட்ஸ் எல்லோரும் 2 பேர் தான் மெயினாக மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்த்துமே பையிங் செல்லிங் 50,000 ரூபாய்க்கு பையிங் பண்ணிடுறாங்க, 50,000 ரூபாய்க்கு செல்லிங் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா. எப்படின்னா ஒரு 12-13,000 கோடி ரூபா விற்பாங்க, 10-12,000 கோடி வாங்குவாங்க. அதே மாதிரி அவங்களும் ஆப்போசிட்டாக பண்ணுவாங்க. ஆக 2,000-3,000 கோடி நெட் மைனஸில் தான் இருக்குது. ஸோ டேக் கேர் ஆஃப். மார்க்கெட் வந்து ரொம்ப ட்ரிக்கராக இருக்குது. யாருமே ஜெயிக்க முடியாது. ஒன்லி டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறது என்னன்னா எஃபோண்டால் தான் ஜெயிக்க முடியுமோ தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. மந்தி மார்க்கெட் या तेजी मार्केट fund wala only can make money in trader shorting call option, put option in resistance level with a 200 rupees difference call and put. Okay, thank you. Foreign institutional domestic today activities in stock market. Foreign cash market they sold 7,170 crore. Domestic bought it 7,639 crore. Index option foreign sold 2,186 crore. Index option sold 22,612 crore. Stock future sold 3,452 crore. Stock options sold 5,086 crore. Overall today completely except domestic institution bought 7,600 crore. All rest nearly 40,000 crore rupees foreign fund sold and kept in holding for this month end. Okay.